السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, خيركم من تعلم القرآن وعلمه. குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த நற்செய்தி, அல்லது அவர்கள் சொன்ன அந்த நற்செய்தியின் அடிப்படையில் நாம் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை படித்து மற்றவர்களுக்கும் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸை தர வேண்டும். தொடர்ச்சியாக முழு குர்ஆனையும் சரியாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே 224, 225 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவினுடைய 224வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ولا تجعلوا الله عرضة لأيمانكم أن تبروا وتتقوا وتصلحوا بين الناس والله سميع عليم. நீங்கள் நன்மை செய்வதற்காகவும் தக்வாவோடு இருப்பதற்காகவும் மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தையும் சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்காகவும் உங்களது சத்தியங்களின் மூலம் அல்லாஹுவை தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இங்கே அல்லாஹு தஆலா பல விஷயங்களை இந்த வசனத்தில் சுட்டி காட்டுவதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, நன்மை செய்வது பிர், அதே போல தக்வா, இஸ்லாஹ் பைனன் நாஸ் என்ற மக்கள் மத்தியிலே சீர்திருத்தத்தையும் நல்லுறவையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது போன்ற காரியங்கள் ஆர்வமூட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்போதும் நல்லது செய்யக்கூடியவனாகவே இருக்க வேண்டும். وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى. தக்குவாவோடு சம்பந்தப்பட்ட அதே போல நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த நல்லது செய்வது பிர் என்பதை பொறுத்தவரையில் முதல் நிலையில் பிர்ருல் வாலிதைன் என்பது வரும். பெற்றோருக்கு நல்லது செய்தல். இது தொடர்பாக நிறைய குர்ஆன் வசனங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஏராளமான ஹதீஸ்கள் இதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பார்த்தால் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நல்லது செய்தல் என்கிற ஒரு பாடம் தனியாக குறிப்பிடப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக நாம் மூமின்கள் என்கிற வகையில் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். அதிலே நம்முடைய பெற்றோர் முதல் நிலையில் இருக்கிறார்கள். அந்த பெற்றோரில் முதல் நிலையில் தாய், இரண்டாவது நிலையில் தான் தந்தை இருக்கிறார். இரண்டு பேருக்கும் நல்லது செய்ய வேண்டும். ஆனால் தாயை கூடுதலாக கவனிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால்தான்
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் நல்லது செய்வதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். நான்காவது முறை அதற்கு அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ் ஆகும். இப்போ நாம் நல்லது செய்கிறோம், நிறைய நன்மைகள் நல்லவற்றை செய்கிறோம். ஆனால் சிலர் அந்த நல்லவற்றை செய்வதில் உள்ள அந்த தர்தீப், அந்த ஆர்டர் அவர்களிடம் மிஸ் ஆகி விடுவதை பார்க்கிறோம். இப்போ பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும், அடுத்தது தன்னுடைய உடன்பிறப்புகள் அர்ஹாம்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டும், ஏனைய முஸ்லிம்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்கள் எங்குள்ளவர்களாக இருந்தாலும் சரியே. அதுபோல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்லும்போது லா யுஆஹிதுக்கும் லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும், உங்களை கொலை செய்யாத அல்லது உங்களோடு சண்டை பிடிக்க வராமல் உங்களுடைய வீடுகளில் நாடுகளில் இருந்து உங்களை துரத்தாமல் இருக்கிற காபிர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை என்று சொல்கிறார். சுமூகமாக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும். அப்போ பொதுவாக முழு மனிதர்களுக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும். ஆனால் இதற்கு ஒரு தர்த்தீப் இருக்கிறது. அந்த தர்த்தீபை நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது. சிலர் எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய அனுபவத்தில், வாழ்க்கையில். கேட்டு போகிறவர்களுக்கு கொடுப்பார்கள், பள்ளிவாசலுக்கு போனால் நல்லது செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோருக்கு அவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள். சில நேரம் பெற்றோர் பக்கத்தில் இருப்பார்கள், சில நேரம் பெற்றோர் மிக தூரத்தில் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் முதலில் நல்லது செய்ய வேண்டியவர்கள் பெற்றோர்தான். அவர்களை விடுத்து ஏனையோருக்கு நல்லது செய்வது என்பது ஒரு முரண்பட்ட நிலையாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மூமினிடம் காணப்பட வேண்டிய ஒரு உயர்ந்த அம்சமாக இந்த நல்லது செய்தல், அல் பிர் என்பது இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அதை சரியாக நாம் செய்ய வேண்டும். அதே போல தக்குவாவையும் இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்துவது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது கிடையாது. அல் குர்ஆனிலே பல வசனங்களில் அல்லாஹ் தக்குவாவை வலியுறுத்துகிறார். ஹதீஸ்கள் தக்குவாவை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது தக்குவாவிலே தான் தங்கியிருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றார் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்த நிலையில் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும், பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பயந்த நிலையில் அல்லாஹ் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதும் தான் தக்குவாவாகும். நம்ம சும்மா சிம்பிளாக இறையச்சம் என்று அதை மொழிபெயர்த்து கொண்டு செல்கிறோம். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் இதுதான் என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ் ஏவியவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க வேண்டும். அதில் பொடுபோக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். நரகத்தை பயப்பட வேண்டும், சுவர்க்கத்தின் மீது ஆசை வைக்க வேண்டும். இதுதான் தக்குவாவாகும். இந்த தக்குவா உருவாக வேண்டிய இடம் உள்ளமாகும். அதனால்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டிக்காட்டி அத்தக்குவா ஹாஹுனா, தக்குவா இங்கே இருக்கிறது என்று 3 தடவை சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தக்குவா தான் வெற்றிக்குரிய அடிப்படை. இந்த தக்குவாவை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார்.
மூன்றாவதாக வத்துஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. உண்மையிலேயே இது மிக வலியுறுத்தி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. இன்று நல்லது செய்கிறோம் என்கிற பெயரில் மக்கள் மத்தியிலே குழப்பத்தையும் பிரிவினைகளையும் ஃபசாதுகளையும் உண்டு பண்ணக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். மார்க்கம் என்ற நிலை இல்லாமல் ஒருவர் இந்த ஃபசாதை பண்ணுகிறார் என்றால் அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கத்தோடு இருக்கிற, மார்க்க உணர்வோடு இருக்கின்ற, மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மாற்றமாக மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவார்களாக இருந்தால் உண்மையிலே அது மிக ஆபத்தான ஒரு நிலையாகும். சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், சில சகோதர சகோதரிகள் மாஷா அல்லாஹ் நல்ல தொழுகையாளிகள், இபாதத்தாளிகள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தில் சுப்ஹான் அல்லாஹ் அவர்களால் பண்ணப்படக்கூடிய ஃபசாதுகளுக்கு அளவே இல்லை. குர்ஆன் சுன்னாவை படித்து கொண்டிருக்கிற ஒருவரை பொறுத்தவரையில் அவர் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துபவராக இருக்க வேண்டும். நல்லிணக்கத்தை பொதுவாக மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துவது என்பது இஸ்லாத்திலே மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதக அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், அவர்களுடைய அதிகமான பேச்சுக்களிலே நன்மை கிடையாது. சதக்காவை ஏவுதல், நல்லதை ஏவுதல், அதே போல மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் என்பவற்றுக்காக பேசுகிற பேச்சுக்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்களுடைய சகோதரர்கள் இரண்டு பேருக்கு இடையில் நீங்கள் நல்லிணக்கத்தை, சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒருவர் பொய் சொன்னால் அவர் பொய்யர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே அல்லாஹுடைய கலாமை படிப்பதற்காக வந்து உட்கார்ந்திருக்கிற நாம் இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் குடும்பத்தில் ஃபசாதை உண்டு பண்ணுகிற ஒருவராக இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் ஃபசாதை உண்டு பண்ணுகிற ஒருவராக இருக்கக்கூடாது. நாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு மார்க்க கடமை, வலியுறுத்தப்பட்ட கடமை. இப்போ மார்க்கத்தை படித்துக்கொண்டு குடும்பத்தில், உதாரணமாக மாமியார் மருமகள் அல்லது சகோதரன் சகோதரி, சில நேரம் பெற்றோர் பிள்ளைகள், இவர்களுக்கிடையிலுள்ள உறவை சீர்குலைக்கிற வேலைகளிலே நாம் ஈடுபடக்கூடிய துர்ப்பாக்கியமான நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு சகோதரிகள், அதிலே ஒரு சகோதரியோடு தாயினுடைய உறவு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது என்பதற்காக அந்த சகோதரிக்கும் தாய்க்கும் இடையில் ஃபசாதை உண்டு பண்ணுவது, அல்லது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து சகிக்க முடியாமல் அவர்கள் மத்தியில் ஃபசாதை உண்டு பண்ணுவது, அல்லது சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அரிதான நிலையாக இருந்தாலும் சமுதாயத்தில் காணப்படுகிறது, தான் பெற்ற மகளும் அந்த மகளினுடைய கணவனும் மிக நெருக்கமாக இருப்பதை சில தாய்மார்களால் ஜீரணிக்க முடியாமல் ஃபசாதை உண்டு பண்ணுவது. ஆனால் அவர்கள் தங்களுக்குள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் ஒரு இபாதத்தாளி, நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உறவுகளுக்கிடையில், மக்களுக்கிடையில் ஃபசாதை உண்டு பண்ணுவது மார்க்கத்தை அழித்து விடக்கூடியது என்று சொன்னார்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனத்தில் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். பிர், தக்வா,
இஸ்லாஹ். அல் பிர், அத் தக்வா, அல் இஸ்லாஹ். இந்த மூன்றையும் அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். அதே போல் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஜஅலுல்லாஹ உர்தத்தல் லிஐமானிக்கும். இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு தடையாக உங்களுடைய சத்தியங்களில் அல்லாஹ்வை ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் புரிந்திருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய சகோதரனோடு அல்லாஹின் மீது சத்தியமாக நான் பேச மாட்டேன். என்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு அல்லாஹின் மீது சத்தியமாக நான் போக மாட்டேன். அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உம்ராவுக்கு போக மாட்டேன். நான் ஹஜ்ஜிக்கு போக மாட்டேன். அல்லாஹின் மீது சத்தியமாக நான் ஜக்காத் தர மாட்டேன் என்று கடமைகளை செய்வதற்கு முடியாது என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது. கடமைகளை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது, இது கூடாது. சிலர் செய்து விடுவதை பார்க்கிறோம். இபாதத்துகளுடைய விஷயத்தில் மிக அரிதான நிலைதான் இவ்வாறு காணப்படும். நான் தொழ மாட்டேன் என்று யாரும் சத்தியம் செய்வதில்லை. நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று யாரும் சத்தியம் செய்வதில்லை. ஹஜ்ஜிக்கு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதில்லை. ஆனால் உறவுகள் விஷயத்தில் நிறைய சத்தியங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் மீது சத்தியமாக அவருக்கு நான் தரமாட்டேன், அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அவரோடு பேச மாட்டேன், அவருடைய வீட்டுக்கு வரமாட்டேன், அவருடைய மையத்திற்கும் நான் போக மாட்டேன் என்றெல்லாம் மிக சிம்பிளாக சத்தியம் செய்துவிட்டு செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அதை இந்த வசனத்திலே கண்டிக்கிறான். அப்படி சத்தியம் செய்வது ஹராமாகும். ஒரு வாஜிபை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வது ஹராமாகும். அதுபோல ஒரு ஹராமை செய்வேன் என்று சத்தியம் செய்வதும் ஹராமாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாஜிபை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வதும் ஹராமாகும். ஒரு ஹராமை செய்வேன் என்று சத்தியம் செய்வதும் ஹராமாகும். இதை இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா வலியுறுத்திவிட்டு, வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையுமே மிக கவனமாக செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். இப்போ நீங்கள் சில நேரங்களில் வெளியில் மக்கள் மன்றத்தில் பெரிய தக்குவாதாரிகளாக, சீர்திருத்தவாதிகளாக உங்களை காட்டிக்கொள்ளலாம். அது ஒரு ஒரு வீக்னஸ். சில நேரங்களில் இப்போ நம்ம தாவாவில் ஈடுபடும் போது, சபைகளில் உட்கார்ந்து பேசும்போது, நம்முடைய சகோதரிகளோடு சகோதரர்களோடு உட்கார்ந்து பேசும்போது, நான் அதை செய்கிறேன், இது செய்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக இப்படி விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு அப்படி செய்திருக்கிறேன், மனைவிக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசுவோம். ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது, யதார்த்தத்தில் அப்படி இருக்காது. மனைவிக்கு துரோகம் செய்வது, மனைவியை கொடுமைப்படுத்துவது எல்லாமே செய்து கொண்டிருப்பார். அல்லது கணவனை அவமதிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் வெளியில் பேசும்போது பெரிய தக்குவாதாரி போல பேசுவது. இங்குதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பேசக்கூடியவை அனைத்தையும் அல்லாஹ் செவி மடுக்கக்கூடியவன். நீங்கள் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்களை ஏமாற்றி விடலாம், அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நம்முடைய சக நண்பர்களோடு, உறவினர்களோடு, சக மக்களோடு பேசுகிற போது எதையாவது சொல்லி நீங்கள் அவர்களை ஏமாற்றலாம். ஆனால் அல்லாஹ் நீங்கள் வெளிப்படையாக பேசுபவற்றையும் உள்ளே நீங்கள் நடந்து கொண்டு பேசக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதே போல் உங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறார். அதனுடைய மீனிங் என்ன? இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி ஹராமானவற்றை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறார். 225வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா கஸபத் குலூபுக்கும் வல்லாஹு கஃபூருன் ஹலீம். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றை அல்லது வீணான சத்தியங்களுக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் உங்கள்
உள்ளங்கள் உறுதியாக செய்யக்கூடிய சத்தியங்களை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை உடையவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக சத்தியம் இருக்கிறது. அது இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து இந்த சத்தியம் செய்கிற நடைமுறை இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியம் செய்கிற விஷயத்தை ஒழுங்குபடுத்தி இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்யக்கூடிய நடைமுறை ஜாஹிலிய காலத்திலே நிறையவே இருந்தது. பெற்றோரின் மீது சத்தியம் செய்வார்கள், பிள்ளைகளின் மீது சத்தியம் செய்வார்கள், அதுபோல அல்லாஹுடைய ஏனைய படைப்புகளின் மீது சத்தியம் செய்வார்கள், காபத்துல்லாவின் மீது சத்தியம் செய்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் தெய்வங்களாக எண்ணி வணங்கி கொண்டிருக்கிறவற்றின் மீதும் சத்தியம் செய்வார்கள். உதாரணமாக லாத்தின் மீது சத்தியமாக, உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, மனாத்தின் மீது சத்தியமாக என்று அவர்கள் கற்பனையாக உருவாக்கி கொண்ட கடவுளர்கள் மீதும் சத்தியம் செய்வார்கள். இப்ப இவ்வாறு அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது, அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியது. அதிலே அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது பொதுவாக ஷிர்க் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. இதை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை இரண்டு விதமான ஷிர்காக அடையாளப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் அது அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய சிறிய இணை வைத்தலாக இருக்கும். சில நேரங்களில் அது அஷ்ஷிர்குல் அக்பர் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய இணை வைத்தலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது, அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வதை சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் கருதிவிடக்கூடாது. சில விஷயங்கள் சாதாரணமாக இருக்கும், அதற்கு ஓவர் வெயிட் கொடுப்போம், கடும் முக்கியத்துவம் கொடுப்போம். இவ்வாறான பாரதூரமான விஷயங்களை சிம்பிளாக எடுத்துக்கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதுவும் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஸாஅ, நிலைமைகள் தலைகீழாக நடப்பது மறுமை நாளின் அடையாளங்கள் உள்ளது என்று சொன்னார்கள். இது ஒரு பாரதூரமான விஷயம், சின்ன விஷயங்கள். விபச்சாரத்தை விட கொடியது சகோதர சகோதரிகளே. ஜினா செய்வதை விட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக பாரதூரமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது. இப்போ நமக்கு அகீதாவுடைய அறிவு போதிய அளவு இல்லாததனால் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்கிறார்கள். இது பயானில் சொன்னால் ஹொத்பாவுக்கு வரக்கூடிய மார்க்க அறிவில்லாத, வெறும் உலக அறிவிக்கும் மார்க்க அறிவிக்காது, அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹத்தீபுக்கு இதை விட்டால் வேறு விஷயம் இல்லையான்னு கேட்பார்கள். அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதெல்லாம் ஒரு மேட்டரான்னு கேட்பார்கள். விபச்சாரம் செய்வது, மதுபானம் அருந்துவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது போன்ற பாவங்களை விட கொடியது அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது. அகீதா தெரிந்தால் இதனுடைய பாரதூரம் புரியும். அகீதா பற்றி அறிவில்லாவிட்டால் அல்லாஹ் போதுமானது. இது ஒன்று. அடுத்தது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடிய நடைமுறையும் ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. அதிலும் இஸ்லாம் ஒரு ஒழுங்கை நமக்கு கற்றுத்தருகிறது. என்னென்றால், நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யும் போது சும்மா எடுத்ததற்கெல்லாம் அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிற நடைமுறையை நீங்கள் மாற்ற வேண்டும். என்றால் அரபிகளிடத்தில் உள்ள ஒரு விஷயம், ஒவ்வொரு பேச்சுக்கும் வல்லாஹி சொல்றது, அது பொருத்தமானதல்ல. ஏனென்றால் அல்லாஹுவை நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புல் இஸ்ஸத், ரப்புல் ஜலால், அப்படியான அல்லாஹு தஆலாவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். சிலர் என்ன செய்யறா, சுப்ஹானல்லாஹ், இந்த ரிங் டோன்ல அல்லாஹ்ட இதை போட்டு வச்சிருவாங்க. மற்றவர்கள் உங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களை கூப்பிடுவதற்கு அல்லாஹ்ட பேரை சொல்லியா கூப்பிடுறது? அது அதானாக இருக்கலாம், அல்லது அஸ்மால் ஹுஸ்னாவாக இருக்கலாம், ஒரு குர்ஆன் வசனமாக இருக்கலாம். இது அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிப்பதாக அமையாது. நம்ம சர்ச்சைப்படுவோம் எங்கன்னு கேட்டால்,
டொய்லெட்டில் இருக்கும்போது சலாம் சொன்னால் பதில் சொல்லலாமா? அல்ஹம்துலில்லா, ஓகே. அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை, வெளியே வந்து பதில் சொன்னார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்க. பாத்ரூமில் பிஸ்மி சொல்லி ஒது செய்யலாமா கேள்வி கேட்கிறோம். ஆனால் சில நேரங்களில் தாயத்து கட்டி கொண்டு அல்லாஹுடைய பேர்களை டொய்லெட்டுக்குள்ளே கொண்டு போகிறார்கள். நஅூது பில்லா. அதுபோல் இந்த ரிங்டோனில் வைத்து கொண்டு டாய்லெட்டில் போயிருக்கும்போது ரிங் பண்ணுகிறது, அங்கே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இப்போ அல்லாஹுடைய பெயர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அந்த கண்ணிய மதிப்பு ஆழ் மனங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்தான் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டவர். அந்த வகையில் சும்மா எடுத்ததற்கெல்லாம் அல்லாஹுடைய பெயர் சொல்லி சத்தியம் செய்வது என்பது பொருத்தமானதல்ல. இருந்தாலும் கூட அப்படி சத்தியம் செய்கிற போது நீங்கள் கேலஸாக ஒரு பழக்க தோஷத்தில் சத்தியம் செய்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும். இப்போ நீங்கள் அரபிக்கிட்ட போய் ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, போய் ஒருவரை கேட்கிறீர்கள், முஹம்மட் என்கிற ஒருவர் ஆஃபீஸில் இருக்கிறாரா என்று கேட்டால், சில நேரம் அவர் பார்த்திருப்பார் அவர் வந்ததை, ஆனால் நம்மகிட்ட பதில் சொல்ல வல்லாஹி லாதிரின்னு சொல்லுவார். வல்லாஹி லாதிரி, எனக்கு தெரியாதுன்னு. வல்லாஹி எனக்கு தெரியாது. இந்த வல்லாஹி அவர் உறுதியான எண்ணத்தோடு சொல்வதில்லை. எனவே இதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இதை சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயத்தின் 89வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறார். லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும். இதே கருத்து. எனவே பொடுபோக்காக அல்லாஹ்வின் மீது அதிகமாக சத்தியம் செய்வது ஆரோக்கியமானது அல்ல. இருந்தாலும் ஒருவர் அவ்வாறு சத்தியம் செய்தால் அவரை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், நீங்கள் உறுதியாக செய்கிற சத்தியம். அந்த சூரத்துல் மாயிதா 89 அல்லாஹ் சொல்லும்போது லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹ்வி வலாக்கின் பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் உறுதியாக செய்த சத்தியம். இப்போ மனதில் ஒரு உறுதி பூண்டு, நான் தரமாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக தரமாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த தினத்தில் ஒப்படைத்து விடுவேன் என்று செய்யக்கூடிய சத்தியத்தை ஒருவர் மீறினால் அந்த சத்தியத்திற்காக அவர் கஃபாரா செய்ய வேண்டும். அந்த சத்தியத்திற்காக அவர் கஃபாரா செய்ய வேண்டும். கஃபாராண்டா குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தால், குறிப்பாக ஒருவர் யாருக்காவது தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று நினைத்த நிலையில் அவற்றின் மீது சத்தியம் செய்திருந்தால், இப்போ உதாரணமாக இந்த அவுலியாக்களின் மீது அளவு கடந்த நம்பிக்கை உள்ள மக்கள் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா போன்றவர்களுக்கு அல்லாஹுடைய சில சிஃபத்துகளை கொடுப்பார்கள். அப்படியான நிலையில் அவர்கள் சொல்லிவிட்டால் சத்தியம் அப்துல் காதர் ஜீலானியின் மீது சத்தியமாக என்று சொன்னால், மொஹிதீன் அப்துல் காதர் ஷாஹுல் ஹமீத் ஆண்டவர் மீது சத்தியமாக அப்படி சொன்னால் அவர்கள் அதற்கு குற்றப்பரிகாரமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹின் மீது சத்தியம் செய்து முறித்தால், அல்லாஹின் மீது சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை முறித்தால் அதற்காக செய்ய வேண்டிய குற்றப்பரிகாரத்தை சூரத்துல் மாஇதாவுடைய 89வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும் வலா யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான் ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாக்கின். 10 ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். அவ் கிஸ்வத்துஹும், 10 ஏழைக்கு உணவு வழங்க, அல்லது 10 பேருக்கு ட்ரெஸ் கொடுப்பது, 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுப்பது. ஃபகஃபாரத்து இத்ஆமு அஷரத்தி மசாக்கின் அவ் கிஸ்வத்துஹும் அவ் தஹ்ரீரு ரக்கபா, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்தல். ஃபமல்லம் எஜித், இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை என்றால், உணவு வழங்கவும் முடியவில்லை, ட்ரெஸ் கொடுக்கவும் முடியவில்லை, அடிமை விடுதலை செய்யவும் முடியவில்லை என்றால் ஃபசியாமு சலாசத்தி ஐயா, 3 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு சொன்னால் வல்லாஹு கஃபூருன் ஹலீம். நீங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறீர்கள், அல்லது அல்லாஹின் மீது சத்தியம் செய்து விட்டு அதை முறிக்கிறீர்கள், நீங்கள் விரக்தி அடைய தேவையில்லை, தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் அல்லாஹுவை கொண்டு போய் இவ்வாறு பயன்படுத்துவது என்பது உண்மையிலே ஒரு மோசமான செயல். இருந்தாலும் அல்லாஹ் ஹலீம், அதை சகித்து கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை
மன்னிப்பான் என்பதை இறுதியாக சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களையும் நாம் சரியாக அறிந்து படித்து அதன் அடிப்படையில் செயற்பட முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك